ஆட்டோ டிரைவரிடம் அதிமுகவின் ஜெயக்குமார் டெபாசிட் இழப்பு. சென்னை ராயபுரம் தொகுதியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மாஜி சபாநாயகருமான ஜெயக்குமார் டெபாசிட் இழந்தார். இந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளர் களமிறங்கிய ஆட்டோ டிரைவர் விஜய் தாமு அமோக வெற்றி பெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் சுபைர்கான் 2ஆம் இடம் பிடித்தார். காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய போது சென்னை மற்றும் அதனை சுற்றிய மாவட்டங்களில் ஒவ்வொரு தொகுதியிலும் தாவேகா வேட்பாளர்கள் முன்னிலை வைக்க தொடங்கினார்கள். அதன்படி சென்னை ராயபுரம் தொகுதியிலும் தாவேகா வேட்பாளர் முன்னிலை வைக்க தொடங்கினார். ராயபுரம் தொகுதியை எடுத்துக் கொண்டால் திமுகவின் சுபைர்கான், அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் சபாநாயகரான ஜெயக்குமார் ஆகியோர் போட்டியிட்டார்கள். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆட்டோ டிரைவரான விஜய் தாமு களமிறங்கினார். நாம் தமிழர் கட்சி சார்பில் பாபு மயிலன் களமிறங்கினார். தொடக்கம் முதலேயே தாவேகா வேட்பாளர் விஜய் தாமு முன்னிலை வைக்க தொடங்கினார். திமுக, அதிமுக வேட்பாளர்கள் பின்தங்கினார்கள். குறிப்பாக அதிமுகவின் விஜயகுமார் முன்னிலை வைக்கவே இல்லை. மொத்தம் 14 சுற்றுகள் வாக்கள் எண்ணப்பட்டன. இறுதியில் தாவேகா வேட்பாளர் விஜய் தாமு அமோக வெற்றி பெற்றார். விஜய் தாமு மொத்தம் 58,827 ஓட்டுகள் பெற்று வாகை சூடினார். அவரை எதிர்த்து களமிறங்கிய திமுக வேட்பாளர் சுபைர்கான் 44,698 வாக்கள் வாங்கி 2ஆம் இடத்தை பிடித்தார். இவர்கள் 2 பேருக்கும் இடையான வாக்கு வித்தியாசம் 14,129 ஆகும். இதில் அதிமுகவின் ஜெயக்குமார் மொத்தம் 18,285 வாக்கள் மட்டுமே பெற்று படுதோல்வியை பெற்றார். அதோடு அவர் டெபாசிட்டும் இழந்தார். ஆனால் ஜெயக்குமார் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஏனென்றால் இந்த தொகுதியில் முதல் முறையாக ஜெயக்குமார் 1997 வெற்றி பெற்றார். பிறகு 2001, 2006, 2011, 2016 என தொடர்ந்து 4 முறை வென்றார். கடந்த 2021 தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றிமாறன் மூர்த்தியிடம் தோல்வியடைந்த நிலையில் தற்போது மீண்டும் அவர் தோல்வியடைந்துள்ளதோடு டெபாசிட்டையும் இழந்துள்ளார்.